திமுக அரசு விவசாயிகளின் துன்பங்கள் மற்றும் வேதனைகளை கண்டுகொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், கடந்த அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுக்கு 2100 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் தெரிவித்தார். தீபாவளி பண்டிகைக்கு பெண்களுக்கு தரமான புடவைகள் வழங்கப்படும் என தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தார். இந்த பகுதியில், ஒசூர் பகுதியில் 20 கோடி மதிப்பில் சர்வதேச ஏல மையம் ஒன்றை ஆரம்பிக்கப்பட்டு அது அப்படியே பூட்டி கிடக்குது. இன்றைக்கு வரைக்கும் அதை முழுமையாக திறக்கல. அதை திறந்து அங்கே சர்வதேச இருக்கிற ஏல மையத்தை நடத்துகின்ற பொழுது பல்வேறு பகுதியிலிருந்து வியாபாரிகள் வந்து அந்த மலரை வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழ்நிலை வருகின்ற பொழுது நம்முடைய விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கும். ஆனா அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழி வாங்கின்ற அரசாக இந்த விடியா திமுக அரசு இருக்கின்றது. மீண்டும் உங்களுடைய துணை கொண்டு அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் இந்த சர்வதேச ஏல மையம் திறக்கப்படும். இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு நியாயமான விலையிலே இந்த மலர் விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி தருவோம். அதோட இன்றைக்கு இது வேளாண் நிறைந்த பகுதி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது இன்னைக்கு வேளாண் பெருமக்கள் எந்த நேரத்துக்கு சென்றாலும் மின் மோட்டரை இயக்கலாம். இப்பொழுது அதில் அப்படி இல்லாத ஒரு சூழலை ஷிப்ட் முறையில் இப்ப மின் மோட்டருக்கு ஷிப்ட் முறையில் தான் இன்றைக்கு மின்சாரத்தை இன்றைக்கு வழங்கக்கூடிய சூழ்நிலை. இதனால் விவசாயிகள் கடுமையா பாதிக்கிறாங்க. ஏன்னா பகல் நேரத்தில் தான் விவசாய தொழிலாளி வர்றாங்க. அப்படி பகல் நேரத்தில் மும்முனை மின்சாரம் இருந்தால்தான் அந்த வேளாண் பணி சிறப்பாக செய்ய முடியும். ஆனா இரவு நேரத்தில் அந்த மின் மோட்டரை இயக்கக்கூடிய அளவிற்கு ஷிப்ட் முறையில் அந்த மும்முனை மின்சாரத்தை வழங்கினால் விவசாயி பாதிக்கப்படுவார்கள். மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த பிறகு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி 24 hours 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு மின் மோட்டரை இயக்கலாம். அதே போல இந்த மலர்களுக்கு உற்பத்தி செய்கின்ற இந்த கொய் மலர்கள் உற்பத்தி செய்வதற்கு நிறைய மானியம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய மானியம் கொடுத்து அந்த விவசாயிகளை ஊக்குவிச்சு, அதனால மலர் சாகுபடி செய்கின்ற விவசாயிகள் தண்ணீர் பெறுகின்ற அளவிற்கு நல்ல லாபம் பெறுகின்ற அளவிற்கு அதிமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது.